இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு ஊடகவியலாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை பற்றி இன்றைக்கு ஒரு செய்தித்தாளிலே செய்தி வந்திருக்கிறது. அதை பற்றி இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் டாக்டர் ஐயா அவர்களுடைய தலைமையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது சம்பந்தமாக, இடைத்தேர்தலில் பாமக களம் காணுவது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதை பற்றி இன்றைக்கு ஒரு செய்தித்தாளிலே செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்த செய்தியை முதலில் பார்த்து விடுவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க திட்டமிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ மறைவால் காலியான விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சட்டசபையினுடைய தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திற்கு பின்பு பேட்டியளித்த அன்புமணி அவர்கள், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுடன் விவாதித்தோம், கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசிவிட்டு பாமகவின் முடிவை அறிவிப்போம் என்று கூறினார். விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு 20% அதிகமான ஓட்டு வங்கி உள்ளது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டியில் 23.19%, அதாவது 41,428 ஓட்டுகளை பெற்றது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி 32,198 ஓட்டுகளை பெற்றுள்ளது. 2009 லோக்சபா தேர்தலில் தோல்வியை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி 2010 நடந்த பெண்ணாகரம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 41,285 ஓட்டுகளை பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது. இது பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்த இடைத்தேர்தல். அதை போல லோக்சபா தேர்தலில் விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சியில் பாமகவின் ஓட்டுக்கள் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாமகவின் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு சென்றுள்ளதாக கூட கூறப்படுகிறது. அதனால்தான் கள்ளக்குறிச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு நாம் தமிழர் கட்சி அந்த இடத்திற்கு வந்தது என்ற மனக்குறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே இருக்கிறது. இந்த பின்னடைவை சரி செய்வதற்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வர வேண்டும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அல்லது 2வது இடத்தை பெற்று அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் என்று பாமக நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவது உறுதி என்றும், அதனால்தான் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து பேசிவிட்டு அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்ற அறிவிப்பை வெளியிடுவார் என்று அந்த செய்தித்தாள் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த செய்தி உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதி. அந்த தொகுதி ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய அதிமுகவிற்கு விட்டுக் கொடுத்தோம். அதனால்தான் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பெற்று 3 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவர்கள் புழுதி வாரி தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 81 தொகுதிகளில் அதிமுக 2ஆம் இடத்திற்கு சென்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலை சந்தித்தே ஆக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கங்கணம் கட்டி கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் விக்கிரவாண்டியிலே முகாமிட்டு விக்கிரவாண்டி தொகுதியிலே தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் அந்த ஏடு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்றே வாழ்த்துகிறேன்.
என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.